அவங்களே நிறையா சிஸ்டர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஏன் சுமிமா, உண்மையிலே அவன் உனக்கு புருஷன் தானா? ஆ என்ன அந்த மனுஷன் இப்படி போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய உயிர் கண்டத்துலேருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன். ஆண்டவன் பிள்ளையா, உடம்பு எனக்கு அப்படி இருக்குது, கொத்துயிரும் கொலையுயிருமா. என்னை ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் இன்னும் 4 நாளைக்கு இருக்க சொன்னாங்க. இந்த முண்டை பணம் போயிடும் பணம் பண்ணு ஃபோனை போட்டு மென்டல் டார்ச்சர் கொடுக்கவும், அந்த மனுஷன் கிளம்பிட்டு வீட்டுக்கு போப்பா, நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன், நான் வந்து உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அறகுறையா என்னைய பாதியோட எல்லாத்துலேயுமே அறகுறை, என் வாழ்க்கையிலே அறகுறை, எல்லாத்துலேயும் அறகுறை, எந்த வேலை பார்த்தாலும் அறகுறை பார்த்து விட்டுட்டு சட்டு புட்டுன்னு காரு பிடிச்சி நாங்களாக தான் கார் பிடிச்சி வந்தோம். ரைட்டா? இப்போ உட்காந்து என்ன பொண்டாட்டிக்கு செலவு பண்ணிடுவான்னு வச்சுருவான்னு இவன் யாருங்க? இப்போ நான் மறுபடியும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக போகிறேன். இந்த ஆள் உட்காந்து எல்லாத்தையும் செலவு பண்ண விட போகிறேன் இல்லையா? கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு கணவனாக இருந்து ஒரு தகப்பனாக இருந்து இங்கே பண்ண வேண்டிய வேலையை எவனுக்கோ எவன் வப்பாட்டிக்கோ உட்காந்துக்கிட்டு விளக்கு பிடிச்சிக்கிட்டு அவன் பிள்ளைகளுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், காலேஜுக்கு என்ன நீ மனுஷனா? இதை 4 உறவுகள் சொன்னால் அந்த உறவுகளை பூரா தேனா தூணான்னு திட்டுற நீன்னு. இப்படி யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா நான் டைவர்ஸ் கொடுக்காம நீங்கள் எப்படி வாழலாம்? வாங்க நான் தான் இங்கே அலங்காநல்லூருக்கு தான் போகிறேன், இங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இந்த ஏட்டையாட்ட பேசியிருக்கேன், இன்ஸ்பெக்டர் வந்தோடனே வாங்கம்மா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு இருக்கிறாரு, இந்த கிளம்ப போகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு நான் பொறுமையாக இருக்க? அவள் யார் என் பிள்ளைய இந்த வேலை பார்க்கலாம் அந்த வேலை பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறதுக்கு? உன் வாடகை வப்பாட்டேன் தானே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமா, அட்ரஸ் முதற்கொண்டு சொல்லி வேலையை கெடுத்து விட்டான். அப்போ நீ எனக்கு எதுக்குடா விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்க மாமா பயலே? போய் உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. அப்படி சொல்லில நீ அனுப்பி விடணும். அதை விட்டுவிட்டு உட்காந்துக்கிட்டு நல்லா காயாக உட்காந்து நீ மறுபடியும் சோத்து தட்டை தூக்கிக்கிட்டு லைவில் உட்காந்தானே தேனா நீ உள்ளே போகிறன்னு அர்த்தம். ஏன்னா உட்காந்துட்டு சவுடால் மயிரா உட்காந்து பேசி என்னடி பெரிய லாடில் அப்போ புண்ணாக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? உட்காந்துக்கிட்டு நீ என்னன்னா பேசுவ, அதை பூரா இங்கே வந்து வேலை வெட்டி இல்லை வெட்டி பையன். ஏண்டி ஆல்ரெடி நீங்கள் 2 குண்டாஸில் கிடக்கிற தேனா ஏண்டி ஐட்டம்? ஓ வழக்கே இன்னும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. நீ ரூம்பாக போட்டுக்கிட்டு குஜால் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பத்தில் உள்ளவனை பிடிச்சி வச்சு இழுத்து வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கிடக்கிற பரதேசி நாய. நீ உட்காந்து சவுடா நல்லா கேட்டுக்கோங்க. இவன் டிக்டாக்ல இப்படி தான் உட்காந்து சோத்து தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நாய் உட்காந்து குடியாரி முண்டை அரட்டை அவசரை போட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு உட்காந்தனால அவசரி உள்ளே போனான். எந்த புள்ள படித்தா என்ன படிக்காட்டினா என்னான்ட்டு ஆன்லைனில் போனா என்ன அன்னு கெட்ட வார்த்தை பேசுனான், அதுக்கு தான் உள்ளே போனான். இப்போ மறுபடியும் இப்படி உட்காந்து இப்போ ஏன் பிள்ளைய ஒம்புழுக்கிறா? ஏன் புள்ள வேலைக்கு போனேன்னா போகான்னா உனக்கு என்னடி ஓ இதில் எதுவும் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கானா? ஏண்டி நாரமுண்டை ஓ வழக்கே அங்கே காத்தாடி போய் கிடக்கு, போ உள்ளே போ. உனக்கு டைம் சரியில்லை ஏண்டி? அந்த மெர்சி மட்டை எவ்வளோ வாங்கி தின்றுப்ப எச்சக்களை முண்டை நீ தான் வாங்கி தின்ட்ட, நீ தான் அவள் வாங்கி எல்லாம் உனக்கு உன் கவட்டையில் தானடி கொட்டினாரு. ஏண்டி இந்த ஆளு அறிவு இருக்கா இல்லையா? திருப்பி பேசுறதுக்கு துப்பு இல்லை. எங்கே போனாலும் ஊர் மேலே போகிறதுக்கு இவ தெளிவாக உட்காந்துக்குருவா தேனா. இவர் ஒவ்வொரு தங்கச்சியாக போய் அம்மா நான் இங்கே போகிறேம்மா அங்கே போகிறேம்மா எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாம்மா நிம்மதி இல்லைம்மான்னு டார்ச்சர் கொடுக்குறாமான்னு சொல்கிறீங்கல்ல, அவள் கூட எதுக்குன்னே போகிறீங்கன்னு எந்த தங்கச்சியும் கேட்கல. அவளை கூப்பிட்டுக்கிட்டு தான் இந்த ஆள் ஊர் மேலே கார் மேலே போய்கிட்டு அப்போல்லாம் வாங்கி திங்கல வலிக்கலையோ? ஏண்டி குடியாரி நாய். அடுத்து எம்புட்டு காசு ரூம்பு எங்கே போனாலும் சரி. அதனால தான் அதனோட பலனை அந்த அம்மா அனுபவிச்சிருச்சு. ரூம்பு போடுறது கார் பெட்ரோல் போடுறது எதுவாக இருந்தாலும் இது கேஸு விஷயமா அவ்வளோ காசு நிறைய இந்த நாய்களுக்கு கொட்டியிருக்கு லட்சக்கணக்கில். ஒருத்தி கேட்டுட்டா, இவங்க கேட்குற ஆள் இல்லை, கேட்டவ காலில் போய் விழுந்துட்டா. இவங்களே வந்து பாருன்றியா நீனு? ஏண்டி நாரமுண்டை உட்காந்து நாக்கடைக்காரங்கன்னு கிண்டல் பண்ணுவேன். ஏண்டி பேச நீ எல்லாம் யாருடி அவங்கள பற்றி பேசுறதுக்கு? இந்த இன்னொரு மூக்கு பிடி குந்தாணி முண்டை அவளுக்கு இந்த அடுத்து வர்றேன். என்னத்துக்கடி பேசுகிறீங்க? வாங்கி தின்ன முண்டைகளா? ஏண்டி வாங்கி தின்ன முண்டை குடியாரி முண்டை? ஆத்தாளுக்கு கட்டிலு மெத்த அதுக்கு மெர்சிமா வேணும், பிள்ளைக்கு வந்து பிறந்த நாள்னா கேக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் வேணும். இவன் பொண்டாட்டியோட எங்கேயாவது போயிட்டான்னா குடிச்சிட்டு வீடியோ போடுறான்ட்டு இவ எனக்கு எங்கே அதாவது வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கா அண்ணன் பொண்டாட்டின்ட்டு எனக்கு ஏதாவது செஞ்சிருவாளோ என்னான்ட்டு உடனே வந்து அங்கே போன போட்டு ஒரே கதையாக அழுக்கிறது. இதுக்கு சொல்கிற கதையை தான் அந்த அம்மா நம்பி இருக்குது.
அவங்க அதுக்கு ஒரு 5-10 இவருக்கு கையில் கொடுக்குறோம் இல்லாமல் இவருக்கு தனிப்பட்டு நிறையா போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க கணக்கு அவங்க இதை இப்படிலாம் கணக்கு நோண்ட மாட்டாங்க. சத்தம் இல்லாமல் நீ பேசுகிற பேச்சுக்கு சைலண்டாக என்ன வேலை பார்க்கணுமோ சட்டத்தின் வழியே போயிடுவாங்க. ரைட்டா? ஏற்கனவே இந்த ஒருத்தியை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவள் மேடம் மேடம் மன்னிச்சிருங்க மேடம் விழுந்து விழுந்து பேசுனா கூப்பாடு. அவன் மேலே ஹெவியாக கேஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே புருஷனை காணா புருஷன் விட்டுட்டு போயிட்டியன் அப்படின்னு அவள் கான்செப்ட் கதையை அந்த அரிசி முட்டை அப்படியே கொண்டுக்கிட்டு போனான். அப்புறம் மறுபடி இப்படிக்கா இந்த ரூபா பிரச்சனை வந்தோன்னா இங்கிட்ட அப்படியே எனக்கு கொடுத்தா உங்களுக்கு எங்கே எரியுது? ஆல்ரெடி இந்த மூக்குப்பொடி முண்டை பேசுனவங்கள விட்டுட்டு நான் பேசுனேன்னு நீ போட்டுடியே ஆடியோ போடுடின்றேன். அவுசாரி எந்த அவுசாரியாவது போடுறீங்களா? என்னதுக்கு உட்காந்து மெர்சிமாவோ நீயும் தானே என்ன பேசுனேன் ஆடியோ கொடுங்கடின்டா அதுவும் கொடுக்க துப்பு இல்லை துப்பு கட்ட முண்டைங்க. ஆளுக்காள் உட்காந்து இதைத்தான் குடிக்கிறாளுங்க. இந்த குடியறியை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு துப்பு இல்லை உட்காந்து பேசுகிற மட்டும் பேசிடுறது. இரு இனி அடுத்து நாமளே சிறப்பாக கவனிப்போம். எனக்கு உடம்பு இப்போ இப்படி போனாத்தான் இப்படி காயத்தோடு போனாத்தேன் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. உயிர் போய் உயிர் வந்திருக்குது. உட்காந்து கூத்தியாவோட உட்காந்துக்கிட்டு காலையில் ஃபோன் அடிக்கிறேன் என்னை பற்றி பேசணும்னு சொல்லி இனிமே பேச மாட்டான். இவன் இந்த ஆள் இப்படியே இனிமே பேச மாட்டான்னு சொல்லி அவள் அங்கிட்டு 8 நிமிஷம் வீடியோ பேசிக்கிட்டே இருப்பாள். பேசியிருக்கானேன்னு எல்லா பிள்ளையும் சொன்னால் கூட அவள் பேசியிருக்க மாட்டாள். இருங்க நான் அதை பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கிளிப்ப பக்கத்தவனுக்கு வாய் மட்டும் நீ எதுலையோ நீ மாட்டி இருக்கிற ஏதோ கூட்டி விட்ற கேஸில் 2 பேர் மாட்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நீ பயப்படுற. இல்லைனா இது இவ்வளோ ஹெவியாக போகுது. வேறு எங்கள் குடும்ப பிரச்சனைக்கெலாம் இங்கே வேலை இல்லை. குடும்ப பிரச்சனை தான் மீடியாவில் போட்டு நார வச்சுட்டியே குடியாரியோட சேர்ந்து. அப்படியே சொல்கிறது கூட இவளுக்கு ரைட்ஸ் இல்லையே. நான் ஒரு 10 புருஷன் வச்சுக்கிறேன் 20 புருஷன் வச்சுக்கிறேன் அதை பற்றி பேசுறதுக்கு வேசைக்கு வேலை இல்லையே. இதே பல பேர்கிட்ட போய் படுத்த ஆளாச்சே. என்ன நீ கூட இருந்து கேஸ் ஆக்குவ நீ பேசுவன்றத இதில் பேசுகிறாளா? உனக்கு ஒரு குடும்பம் சீரழியுதே நம்ம இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கமே உன் மனசாட்சி குத்தலையா? உன் ஒத்த கொட்டை கூட உறுத்தலையா உனக்கு? காலையில் புள்ள சொல்கிறேன் நீ வேலைக்கு போட அவன் நல்லது தானே சொல்கிறா அப்படிங்கிற. அப்புறம் அவள் வந்து பாரு நேற்று சவால் விட்டுருக்காளாம் லைவில் உட்காந்துக்கிட்டு அச்சு இருக்கிறேன் லைவ்லன்னு யாரோ சொல்கிறாங்க. அது என்னை பற்றி பேசாதீங்கன்னு இவன் போட்டிருக்கான் போல். வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லி எதோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை யாரோ பிள்ளை லிங்க் கொடுத்துருக்குறேன் அவன் ஃப்ரெண்டு என்னை பற்றி பேசாதன்னு தான் போட்டிருக்கிறேன். அச்சு லைவுக்குள்ளே இருக்கான்னு யாரோ சொல்ல என்ன அவன் வந்து பிடிக்கிற போகிறேன் வர சொல்லு என்ன பிடுங்க போகிறேன் வர சொல்லுன்ட்டு ஒத்தானிய நீ வாடி வர சொல்லுன்னு சொல்லி சவால் விட்டுட்டு வர சொல்லிட்டு ஓடி போயிடும். ஓடிக்கிற டம்மி பேபி தான் நீ கிளட்டு முண்டை. 50 வயசில் அப்பனையும் பிள்ளையும் ஆட்டையை பொண்ணு நினைக்கிற அவுசாரி. வெயிட் பண்ணு வேடிக்கை பாரு. அதுக்கு சொன்னா அவள் என்ன சொன்னான்னு அவளை வாயில் குத்துறதுக்கு துப்புல அந்த ஆம்பளைய துப்பு இது பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. இங்கே வந்துக்கிட்டு என்ன உனக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணுமான்னு கேட்குறேன். பெத்த அப்பேன் கூத்தியாவோட சேர்ந்துக்கிட்டு இவன் சவால் விடுவானா இவர் எஃப்ஐஆர் போடுவாரா? பிடுங்கி இருங்கடா உங்கள் இங்கே பாரு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணன்னு வச்சுக்கவேன் உனக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம். 2 பேர் ரெடியாகுங்க. ஏன்னா உனக்கு எப்படி அவளை சமாளிக்கன்னு தெரியல. அவள் ஏதோ ஒரு பிளானோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிளானுக்கு நீயும் வந்து ஆமாம் ஜாமி போட்டுக்கிட்டு இருக்கிற அவ்வளோதான். இது எதில் போய் முடிய பொந்தலை என்ன ஒவ்வொருத்தரும் உட்காந்து உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? அடி அரிசி முட்டை அடி மூக்குப்பிடி முண்டை ஆல்பரட்டு வப்பாட்டி 9 பவுன் கோட்டை வைய காமிச்சவளே ஒத்தா சும்மா இருக்க மாட்டேன் இருக்க முடியலையா? என்ன ஒவ்வொருத்தரும் எழுத்து வச்சு பேசு. ஏண்டி அன்னைக்கு கூட சொல்கிற என்னமோல சொன்னா என்ன உங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு கொஞ்சம் ரூபா கொடுக்க சொல்லுங்கள் அவங்கள மட்டும் கொஞ்சம் ரூபா கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டா. அதெல்லாம் யார் யாருக்கு போடணும் எதுக்கு செய்யணுன்றதை அவங்களுக்கு ஒன்று தெரியும். நீ அவங்களே பேசிவிட்டு அவங்ககிட்ட கேட்பியா? முன்ன எனக்கு அவங்களுக்கு தெரியாமல் என்கிட்ட பேசியிருக்கிறா பேசுனா அது அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு லைவ்லே போய் அவங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் எனக்கு ரூபா கொடுங்க கொஞ்சோண்டு. அந்த அம்மா அந்த கமெண்ட்டை கடத்திட்டு போச்சு. இவளுக்கு ரூபா கொடுக்கலன்னு இவளுக்கு ஆதங்க. இவன் என்ன எங்களோட கூட்டணி அமைச்சு வரலான் இருந்தது. அந்த அம்மா என்ன கூட்டணிகளுக்காக ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்குன்னா அது அண்ணேன்ற ஒரு பாசத்தை வச்சதுனால அது நிறைய அனுபவிச்சிருச்சு. பிள்ளைங்க முத்திரத்துலேருந்து எதுக்கடி கொடுக்குறீங்க? நீங்களாம் நல்ல குடும்பத்தில் உள்ளவளுகளா? ஏன்டி நாதாரி முண்டைங்களா? அப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி பிள்ளைக்கு சமமாக இருக்கிற உறவுகளை கொச்சப்படுத்துகிறவளோ பூராமே நீங்கள்லாம் வேசிகை தான்.
நீங்கள் எவன்கிட்ட போய் விரித்து காமிச்சிக்கிறீங்க வேசிகள் தான். நல்ல குடும்பத்தில் உள்ளோ பேச மாட்டா எவ்வளோ இருந்தாலும். பொத்திக்கிட்டு இருங்க. என்னமே என்னை ரெண்டு டென்ஷன் பண்ணிக்கணும். ஏன் நான் அலைஞ்சாலும் பாரு, நான் வீடு வாக்குறதுல இருந்தேன். இப்போ அலைஞ்சாலும் பரவாயில்லன்னு அவசரி உன்னை வீடு வாங்க விட மாட்டேன். கேஸை போட்டு இன்கம் டேக்ஸ் கட்ட வைப்பேன். உன்னதில் இருந்து புடுங்கினாதான் நீ அடங்க. நீ யார் முதல்ல உட்காந்துக்கிட்டு என் குடும்பத்தை இவ்வளோ ஆட்டி படைக்கிற? நீ நினைக்கிற கேஸுனா இதோட விட்டுருவாங்க, நம்ம பைசாவை பூரா ஒதுக்குற இடத்துல ஒதுக்கிட்டோண்டு உன்னோடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும்ல. இவருடைய ரூபாவும் உன் அக்கௌண்ட்டுக்கு தானே வந்திருக்கும். கேஸை போடுறோம், நீ இன்கம் டேக்ஸ்க்கு வா. நீ உனக்கு இதுதான் மெயின் பிக்சர். இங்கே வச்சாதான் உனக்கு எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு தெரியாண்டி மூத்திரச்சந்துக்குள்ள இந்த முண்டை. நீ அக்கௌண்ட்டெல்லாம் நோண்டி பார்க்குறியா? சாரி, உன் கஸ்டமர்கிட்ட நீ படுத்து வாங்கின காசையா நான் கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டி நாய் பலவர்கிட்ட படுத்துட்டு வந்தவளே, இவனுக்கு எங்கள் அவுத்து காமிக்கின்னு கேட்கும்போதே பலவர்கிட்ட படுத்துருந்த நீ எதுக்கிட்ட என் பொண்டாட்டியை பேசுகிறேன்னு கேட்டிருக்கணும்ல. இது இன்னும் விட கான்ட்ரவர்சியாக போகும்ல. அவள் பேசுனா மட்டுமே எல்லாமே இதான் நினச்சிக்கிட்டு போப்பான்றியே. அப்போ நாங்கள் பேசணும் மட்டும் ஏன்டா நீங்கள் 2 பேரும் அலறுறீங்க? 2 பேர் ரெடியாக இருங்க. சிக்கா பாய், நீங்கள் தான் மெயின் பிக்சர். ரூபா மெர்சிமா கொடுத்த ரூபா இவகிட்டக்கா நீங்கள் போய் சொன்னீங்கன்றதை என்கிட்டே சொல்லிட்டீங்க. அவகிட்ட சொன்னேன், உன்கிட்ட சொன்னேன். நான் எனக்கு கொடுத்த ரூபாய நான் யார்கிட்டையும் போய் சொல்கிறதுக்கு இங்கே வேலை இல்லை. மெர்சிமா ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். உயிர் போகிற நிலைமையில் இருக்குன்னா அங்கே அந்த நிலைமையில் இருக்குதுக்கிட்டு யாருக்கிட்ட போய் ஃபோன் பேசி இவங்க இதை போட்டாங்க அதை போட்டாங்கன்னு சொல்ல போகிறேன்? எல்லாரும் போட்டதை விட்டு அந்த அம்மா மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? ஏன் அந்த அம்மா மட்டும்தான் எது இழிச்சவாயா உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க. இந்த அவுசாரி தான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போய் சொல்லியிருக்கிறா. என்ன ஒழுங்காக இருந்துக்கிற சொல்லுன்னு சொன்னியாம்ல குஞ்சு முண்டை நீ தாண்டி மெயின் பிக்சர். ஏன்னா அக்கா தற்கொலை பண்ண போகிறாங்க, அக்கா அதை பிடுங்க போகிறாங்கன்னு போட்டு லைவ் போட விடாத அளவுக்கு அவள் செத்தா எங்களுக்கு என்னடி? எதுக்குடி நீ போனை போட்டு நீ தாண்டி அல்ல கையே உன்னை வச்சு கிழிச்சு விடுவேன். ஒழுங்காக இருந்துருன்னு குந்தாணி முண்டை பொத்திக்கிட்டு இருந்துரு. என்கிட்ட வம்புழுத்தன்னு வச்சுக்கவேன், டாராக கிழிச்சிருவேன். அன்னைக்கு கூட போனை போட்டு என்கிட்ட நல்ல விதமாக பேசுனால பேசாமல் இருக்கேன். என்கிட்ட வம்புழுத்தான்னு வச்சுக்கவேன், நீ தான் இந்த வேலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கன்னு உன்னையும் கொண்டு போய் உள்ளே வைப்பேன். பொத்திக்கிட்டு இருந்துரு. இந்த உன் டிகால்டி வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத, ரைட்டா? என்ன இங்கிட்டு பேசிவிட்டு அங்கிட்டு அவர்கிட்ட சொல்லிக்கிறியா, மிரட்டிக்கிறியா? கமெண்ட் போட்டிருக்காம்ல, பார்க்கலையே நான். என்ன ஆளுக்காள் மிரட்டிக்கிறீங்கடி குத்தியா கூட்டங்களா? எதுக்குடி என்னை மிரட்டுறீங்க? என்னை மிரட்டுறதுக்கு நீங்கள் யாருடி? கூத்தியாவோட சேர்ந்து நீங்களும் உள்ளே போகிறீங்க. பொத்திக்கிட்டு இருந்துருங்க. என் வாழ்க்கை என் வழி. உட்காந்துக்கிட்டு எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? சவால் விடுவாள் சவால் நாரம் முண்டை. வாங்க எல்லோரும் ரெடியாக இருங்க. ஏன்னா நாமளும் போனால் போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருக்க போய் தானே ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆளெல்லாம் என்னத்தை சொல்ல? வாங்க, ஐயோ பாவன் விட்டதுக்கு தானே இப்படி போய் ஊராக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு உள்ளே போய் உட்காருங்க. வாங்க, அந்த அம்மா வந்துருச்சு. வாங்க.